Hello viewers, welcome back to my channel. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மூணாறுலேருந்து குற்றாலம் போகிறதுக்கான ஒரு ட்ரிப்பு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ மூணாறுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூணாறுலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சின்னஹானல்னு சொல்லக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால்ஸ் இருக்குது, நல்ல ஒரு வியூவும் இருக்குது. இந்த ஃபால்ஸில் யாரும் குளிக்க முடியாது, ஏன்னா குளிக்கிறதுக்கு இந்த அருவியில் அனுமதி இல்லை. நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக அந்த ரோடு ஓரம் உள்ள கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் வச்சுருப்பாங்க. இதை யார் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எஸ்டேட்டில் வேலை செய்து தொழிலாளிகள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வகையில் இந்த கடைகளை நடத்திட்டு வராங்க. அவனை போய் நம்ம இங்கே இருந்த ஒரு அப்பா கிட்டே நல்ல ஒரு சோளம், மசால் சோளம் வாங்கி சாப்பிட்டோம். இன்னும் அங்கேயே மேகியும் நல்லா வாங்கி சாப்பிட்டோம், நல்ல டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இங்கே அதிகமான விலையும் கிடையாது, அதனால் நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம். நல்ல பொருளாகவும் வச்சுருப்பாங்க. ஏன்னா கெஸ்ட்டு கொடுக்கறதுனால ரொம்ப தரமான பொருள்களை தான் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகுது இல்லையா? இந்த ரோட்டு வழி போயாச்சுன்னா, கொழுக்குமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை போய் பார்க்கலாம். அது நல்ல ஒரு வியூ உள்ள பகுதி. அதை இன்னொரு வீடியோவில் நமக்கு நல்லா காணிக்கலாம். இப்போ நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல பசுமையாகவும், நல்ல மேகக்கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கலாம். இங்கே உள்ள கடைகளில் நல்ல தரமான உணவுகளும் கிடைக்கும்.
இப்போ நம்ம கிளம்பக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, மலைச்சாரல் அப்படியே மெல்ல அடிக்குது. நம்ம அதில வீடியோ எடுத்துக்கிட்டே தான் போய்க்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு வியூவும் இருக்கும். போற வழியெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் பார்க்கலாம். நீங்க இந்த மாரி மூணாருக்கு வந்தீங்கன்னா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க மூணாருக்கு சுற்றுலா உங்க சொந்த வாகனத்தில வாரீங்கன்னா, கண்டிப்பான முறையில ஒரு திறமையான, நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு டிரைவர கூட்டிட்டு வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அதிகமான மலைப்பகுதிகள் இருக்கிறதுனால, நம்மளால அப் அண்ட் டவுன்ஸ் நெறைய இருக்கும். அதனால நம்மளால கண்டிப்பா அனுபவம் இல்லாத ஒரு டிரைவரால ஏத்த முடியாது. ஸோ, அதனால ஒரு நல்ல டிரைவர கொண்டு வாங்கன்னு சொல்லி என்னுடைய சின்ன சஜஷன். நீங்க மூணாறு வரை உங்க வாகனத்த ஓட்டிட்டு வந்திருந்தாலும் பரவால்ல. இங்க நல்ல திறமையான அனுபவம் உள்ள நல்ல டிரைவர்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. உங்களுக்கு போகக்கூடிய சுத்தி பார்க்கக்கூடிய நல்ல பகுதிகளும் அவங்க காட்டுவாங்க. ஸோ, அதிகமான ரென்டும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ, அதனால நீங்க தைரியமா இங்க உள்ள டிரைவர்ஸ்கள கூப்பிட்டுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 99% நல்ல அனுபவமுள்ள டிரைவர் கிடைப்பாங்க. நம்பிக்கையான டிரைவரும் இருப்பாங்க. இவங்கள நம்பி நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போகலாம். இப்ப நம்ம போற பகுதிய பார்த்தீங்கன்னா, அதிக மேகக்கூட்டங்கள் இருக்க பகுதி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப பக்கத்துல வர்ற வாகனங்கள் கூட நமக்கு கண்ல தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பரவால்ல. இந்த சூழல்ல தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம் இந்த டூர்ல. இப்ப நம்ம போற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கானல் எஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்டேட் பகுதியில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு. இது ஃபேக்ட்ரி டாடா டீ கம்பெனியோட ஒரு ஃபேக்ட்ரி. இங்க அவுட்லெட்டும் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல தரமான டீ கிடைக்கும். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. அதேமாரி அங்க நின்னு ஒரு டீயும் குடிங்க. ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கும். ரொம்ப நல்ல டீயும் கிடைக்கும். அதனால ட்ரை பண்ணிட்டு போங்க. அந்த குளிர்ச்சிக்கு நல்ல ஒரு டீ குடிக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அதனால மறக்காம இங்க ஒரு டீ கண்டிப்பா குடிங்க. இப்ப நம்ம போற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான சினிமா ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு பகுதிகளா இருக்கும். நல்ல வியூஸ் இருக்கும். நல்ல அழகான ஒரு ரம்மியமான ஒரு சூழலும் அங்க இருக்கும். இப்ப நம்ம போற பகுதி பார்த்தீங்கன்னா, ஆனையரங்கல் டேம். இந்த டேம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டேமு. இந்த டேம்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம மாலை நேரங்கள்ல, இல்ல பகல் நேரத்திலேயே பார்க்கலாம். யானைகள் கூட்டம் கூட்டமா வந்து தண்ணி குடிக்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்க நம்ம மூணார்ல படையப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு யானை எவ்வளவு ஃபேமஸோ, அந்த மாரி இந்த பகுதியில 2 யானைகள் பயங்கர ஃபேமஸு. ஒண்ணு அரிக்கொம்பன், இன்னொன்னு சக்கக்கொம்பன். இங்க இருக்கக்கூடிய 2 யானைகள் பயங்கரமான ஃபேமஸு. ஒண்ணு அரிக்கொம்பன், இன்னொன்னு சக்கக்கொம்பன். இந்த அரிக்கொம்பன் பார்த்தீங்கன்னா, அதிகமான அரிசிகள சாப்பிடக்கூடியவன். கடைகள்ல நீங்க அரிசி வச்சிருந்தாலும் சரி, இல்லன்னா வீட்டுகள்ல அரிசி வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில இவன் உடைச்சு அத சாப்பிட்டுருவான். அதனால இவனுடைய டார்ச்சர் தாங்காம இங்கேருந்து இவன திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல புடிச்சு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னொருத்தன் சக்கக்கொம்பன். இந்த சக்கக்கொம்பன் சொல்லக்கூடியவன் எவ்வளோ பெரிய சக்க மரமா இருந்தாலும் சரி,
2 கால்களையும் வைத்து மேலே அவனுக்கு எட்டக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய சக்கப்பழங்களை கண்டிப்பான முறையில் பறித்து சாப்பிட்ருவான். இப்போ நம்ம இந்த யானையரங்கல் டேம்லேருந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா நல்ல வியூ எல்லாம் பார்த்தாச்சு. அங்கே டேமில் தண்ணி இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா இங்கே போட்டிங் போகக்கூடிய ஒரு வசதி உள்ள ஒரு பகுதி இருக்குது. அதை நான் உங்களுக்கு போகிற வழியில் காணிக்கிறேன். இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து புல் வச்சுருக்காங்க. இது எதுக்கு அதிகமான புல்கள் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகமாக மழை பெய்யும். அதனால் இந்த மண் சரிவுகளை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த அழகான புல்கள் அங்கிட்டு வச்சுருக்காங்க. இந்த புல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதை கோர புல்லுன்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ம போகிற பகுதி பார்த்திங்கன்னா ஆனையரங்கல் டேமோட ஒரு பகுதி தான். இங்கே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்ல அழகான டீ ஃபீல்டு இருக்குது. அந்த டீ ஃபீல்டுக்கு இடையில நல்ல அழகான மரங்கள் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் அந்த போட்டிங் போகிறதுக்கான ஒரு வழி. இது உள்ளே கூடி போனீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கான பாஸ் எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம போட்டிங் போகலாம். நல்ல அழகான பகுதியாகவும் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த போட்டிங் போயிட்டு வாங்க. இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஆனையரங்கல் டேமோட கரையோரமாக தான் போய்கிட்டு இருக்கோம். டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோலையும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பேருந்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருது. நமக்கு 3 வழிகள்ல மூணாறுக்கு வரலாம். ஒண்ணு தேனி வழியாக தேனி, போடிமெட்டு இது வழியா மூணாறுக்கு வரலாம். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து வரலாம். தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய உடுமலைப்பேட்டை, மறையூர் இது வழி மூணாறுக்கு வரலாம். இன்னொரு பகுதி கம்பம், குமிளி இது வழியும் மூணாறுக்கு வரலாம். நாம இப்போ போற பகுதியில பார்த்தீங்கன்னா, 2 பக்கங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் விவசாயம் பண்றாங்க. இந்த ஏலக்காய் விவசாயம் பார்த்தீங்கன்னா, அதிகமா கேரளாவுல நெறைய ஏலக்காய் உற்பத்தி பண்றாங்க. அதுவும் மூணார் பகுதியிலருந்து ஏலக்காய் விவசாயம் பண்ணி, அது தமிழ்நாட்டுக்கு தான் அனுப்பி வைக்காங்க. நீங்க மூணாருக்கு வர்றீங்கன்னா, கண்டிப்பா இரவு நேர பயணங்கள ரத்து பண்ணிக்கோங்க. இரவு நேரங்கள்ல பயணம் பண்றது அவ்வளோ சேஃப் இல்ல. அதனால நீங்க எப்போ வந்தாலும் சரி, மூணாருக்கு வரும்போது கண்டிப்பா பகல் நேரங்கள்ல வாங்க.
இப்போ நம்ம போகிற பகுதியில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் நிறைய இருக்குது. இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நுனி பகுதிகளில் வளராது. அதோடைய அடிப்பகுதியான தூர் பகுதிகளில் தான் இந்த ஏலக்காய் கிடைக்கும். அது நம்ம இந்த வீடியோவில் காணிச்சிருக்கேன் பாருங்கள். நானும் சின்ன வயசாக இருக்கும்போது நினச்சிருந்தேன் ஏலக்காய் அதோடைய நுனி பகுதியில் தான் வளரும் அப்படின்னு. அப்புறமா தான் தெரிஞ்சது ஏலக்காய் தூர் பகுதியில் தான் விளையும்ன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஏலக்காய். இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, இன்னும் விளையல. இனி விளையிறதுக்கு அதுக்கு டைம் இருக்கு. ஏன்னா, அதில இன்னும் பச்சை பால் இருக்கு. அது முத்துனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஏலக்காய நம்ம எடுக்க முடியும். இந்த ஏலக்காய் செடிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இப்ப நம்ம போய்க்கிட்டு இருக்க பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூப்பாறைன்னு சொல்லுவாங்க. பூப்பாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு சிட்டி தான். இங்க எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சிட்டி. இது வழி கேரளாவுக்கும் போலாம், தமிழ்நாட்டுக்கும் போகக்கூடிய ஒரு பகுதி. ஒரு சென்டர் ஒரு ஸ்டேஷனா இருக்கு. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹோட்டல்ஸ் இருக்கு. இங்க அதிகமான காய்கறிகள் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாவும் தான் இருக்கு, இந்த பூப்பாறை. இங்க பார்த்தீங்கன்னா, டீ பிளான்ட், ஏலக்காய் எஸ்டேட், மிளகு உற்பத்தி இது எல்லாமே இந்த பகுதியில அதிகமா ஒரு விளைச்சல் தரக்கூடிய ஒரு பகுதியில தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். இங்க நெறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அதனால சாப்பிடுறதுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களுமே இங்க கிடைக்கும். நல்ல ரீசனபிளாவும் இருக்கும் ரேட்டு. இப்ப நம்ம பூப்பாறையிலிருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம போடி மெட்ட நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். இந்த டூர் பார்த்தீங்கன்னா, நம்ம மூணார் டூ குற்றாலம் போய்க்கிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப ஆர்வமா போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா நல்ல ஒரு
வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்குற பில்டிங் வந்து பழைய ஒரு தியேட்ரு. ஆனா இப்ப அந்த தியேட்டர் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அது ஒரு தியேட்டர் தான் இருந்துச்சு. அதில அதிகமா என்ன படம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா தான் நெறைய அதில போடுவாங்க. நல்ல ஒரு தியேட்டர். இப்ப அத கடந்து தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். மழைச்சாரல் வேற பெஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் தாண்டி போய்க்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம போற பகுதி பார்த்தீங்கன்னா, அதிகமான சோலைகள் உள்ள ஒரு பகுதியில தான் போய்க்கிட்டு இருக்கோம். 2 பக்கங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டது. அதனால ஒரு தகுந்த டிரைவர் மூலியமா தான் நம்ம இந்த பாதைகள கடந்து போணும். நெறைய வளைவுகள், அதிகமான வளைவுகள் இருக்கிறதுனால, இதில நம்ம ரொம்ப வேகமாவும் முடியாது. ரொம்ப ரொம்ப வேகமா போயாச்சுன்னா, விபத்துகள் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேலருந்து மலையிலிருந்து இறங்கக்கூடிய வாகனங்கள் ரொம்ப அதிவேகத்தில தான் வரும். அதனால அவங்களுக்கும் பிரேக் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால நம்மளும் போம்போது ரொம்ப ஜாக்கிரதையா போணும். வாகனங்கள் அதிகமா வர்ற பகுதிங்கிறதுனால நம்மளும் அடுத்த வண்டிகள முந்திக்கிட்டு போணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பிரேக் நிக்காது. நம்மளுடைய சேஃப்டிய வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதில வந்து டிரைவ் பண்ணணும். மேகக்கூட்டங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதனால பக்கத்தில வர்ற வாகனம் கூட தெரியாது. நம்ம போம்போது கண்டிப்பா மிஸ்ட் லைட் எல்லாம் போட்டு தான் போணும். வர்ற வாகனங்கள் நீங்களும் பார்ப்பீங்க. லைட் போட்டு தான் வருவாங்க. அதனால கண்டிப்பா நம்ம இந்த மலையெல்லாம் ஏறும்போதே கரெக்ட்டா அந்த லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு தான் போணும். எல்லா வாகனத்திலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். எல்லாம் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதேமாரி இறங்கும்போது லைட் ஆன் பண்ணிட்டு தான் இறங்குவாங்க. அப்ப நம்மளுடைய சேஃப்டிய வந்து ரொம்ப கவனமா இந்த மலைப்பாதையில பார்த்துக்கணும்.
தமிழ்நாட்டிலேருந்து வாகன வசதியும் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேனியிலேருந்து கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாரி கேரளா அரசாங்கத்தோட பஸ்ஸும் மூணாருக்கு வந்துக்கிட்டு இருக்கும். தேனி டூ மூணார் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு வாகன வசதி அதிகமாகவும் இருக்கும். சொந்த வாகனங்கள் இல்லாதவங்க தேனி வந்து தேனியிலேருந்து கூட நமக்கு மூணாருக்கு வரலாம். நல்ல ஒரு அனுபவமாகவும் இருக்கும். இப்போ நம்ம எங்கே போய்க்கிட்டு இருக்கோம்னா, போடிமெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில போய்க்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, கேரளா, தமிழ்நாடு எல்லை பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் நம்ம இப்போ போய்க்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, இங்கே எப்பவுமே அதிகமான காற்று, மழை அதேமாரி மேகக்கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இங்கே கேரளாவோட செக் போஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே இருக்கும். அதனால அவங்க சோதனை சாவடியில நம்மள ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் இங்கேருந்து அனுப்புவாங்க. அதேமாரி தமிழ்நாடு செக் போஸ்ட்லேயும் நம்மள ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த போடிமெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இதில ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, கேரளாவுடைய வன சோதனை சாவடி இருக்கும். அப்புறம் போலீஸோட செக் போஸ்ட்டும் கூட ஒண்ணு இருக்கும். இத தாண்டுனா தான் நம்ம தமிழ்நாடு எல்லைய நெருங்க முடியும். நல்ல அழகான ஒரு பகுதியா இருக்கும். அதேமாரி பெரிய கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு பகுதியும் கூட. அதனால வாகனங்கள் அதிகமா வரும். ரொம்ப கவனமாவும் போணும். நம்மளுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கேரளா செக் போஸ்ட்லாம் தாண்டியாச்சு. இப்ப தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். இந்த மாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.